வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலக்கலாக பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸான டோக்லா பார்க்க போகிறோம். டோக்லா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1.5 கப் போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். ரவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கப் போல் ரவை எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கிங் சோடா வேணும்னா ஈனோ எடுத்துக்கலாம், அதாவது ஃப்ரூட் சால்ட் எடுத்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவு. டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பழம் போல் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப 1/2 இன்ச் போல் இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு. தண்ணி தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ வாங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு எப்படி டோக்லா செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த இந்த கடலை மாவில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். ரவையும் கடலை மாவும் நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகட்டும். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டோக்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம. ஸோ நான் ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சொல்லியிருந்தேன். அதில் நம்ம பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பேக் பண்ணுறதுக்கு. ரிமைனிங் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிடலாம். டோக்லாக்கான கலர் இந்த மஞ்சள் தூளில் தான் வரணும். நம்ம வேறு எந்த ஒரு அடிஷ்னலான ஃபுட் கலரும் ஆட் பண்ணக்கூடாது. மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். டோக்லாக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட் நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுக்கும் ஒன்றோட ஒன்று சேரணும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சிலிருந்து பாதி அளவு இஞ்சி மொத்தம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுல ஆட் பண்ணிக்கலாம் பாதி அளவு இஞ்சி. ஸோ இஞ்சி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பேக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை மாவு கொண்டுட்டு வரலாம். அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லலாம், இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ பாருங்கள், நான் பேக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு நான் மாவு கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ்லேருந்து பாதி லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச பாதி நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த பேக்கிங் சோடாவில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் தண்ணி விற்றுருக்கேன். தண்ணி விற்று நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணால் நீங்கள் ஈனோ சேர்த்துக்கலாம், ஃப்ரூட் சால்ட். ஸோ நல்லா கலந்து விட்டுடணும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பேக் பண்ணுறதுக்காக நம்ம டோக்லா பேக்கிங் பேனில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம டோக்லாக்கான பேட்டர் ரெடி பண்ணி 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன், டோக்லாக்கு எப்போ நம்ம சிங்கிள் மோஷனில் தான் ரொட்டேட் பண்ணணும். எந்த டேரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோமோ அதே டேரெக்ஷனில் தான் நம்ம ஃபைனல் வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேக்கிங் பேனை நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ண டோக்லா மிக்சர் ஆட் பண்ணலாம். ஸோ க்ரீஸிங்க்கு நான் இன்றைக்கி நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ரீஸிங்க்கு நான் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம் இந்த பேனை. நான் இன்றைக்கி அவனில் தான் வைக்க போகிறேன். ஸோ நான் பேக்கிங் பேன் எடுத்து நான் க்ரீஸ் பண்ணுறேன். பட்டர் பேப்பர் போட்டாலும் சரி, க்ரீஸ் பண்ணாலும் சரி. டோக்லாங்கிறதுனால நான் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பேனை நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோக்லா மிக்சர் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண டோக்லா மிக்சர் ஆட் பண்ணியாச்சு. ஹேர் பபிள்ஸ்லாம் வெளியே வரதுக்காக நம்ம 2 வாட்டி தட்டி கொடுக்கலாம். ஸோ இதை எடுத்து நம்ம இப்போது அவனில் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம அவன்கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிற டோக்லா பேட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி கிரில் ரேக் இருக்குது. ஸோ அதை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளோ மொத்தம் நம்ம ஹைட்டாக வைக்கிறோமோ அவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியோடு நம்மளுக்கு வெந்து வரும். ஸோ பாருங்கள், அவனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு.
ஸோ அவனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மினிட்ஸ் போல் நம்ம வைக்கலாம். 6 மினிட்ஸ் போல் ஜஸ்ட்டு நம்ம மைக்ரோவேவ் மொத்தம் பண்ணால் போதும். தோக்லா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஸோ 6 மினிட்ஸ் நம்ம கழித்து பார்க்கலாம். இதுவே நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி கேக்லாம் வந்து குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். சால்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்மளுடைய தோக்லா வைக்கிறதுக்காக 5 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்து நம்மளுக்கு கலக்கலாக வரும். அவனில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 6 மினிட்ஸ் போதும், மினிமம் 5 மினிட்ஸ் போதும். தோக்லா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஸோ பாருங்கள், இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 20 செகண்ட்ஸ் கழித்து நம்ம அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தோக்லா வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு பேக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், தோக்லா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து கொத்திடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம தோக்லா வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஸோ தாளிப்பு பாத்திரத்தில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். அடுப்பு அணைச்சதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் எடுத்து வச்சுருந்தா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். அடுப்பு ஆனில் சொல்ல ஆட் பண்ணக்கூடாது. ஃபைனலாக நம்ம ரிமைனிங் எடுத்து வச்சுருந்தா சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம தோக்லாவில் ஆட் பண்ணிடலாம். தோக்லாவை பாருங்கள், ஃப்ரைங் பேன்லேயே கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம அழகாக நம்ம தாளிச்சரை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் தோக்லாவில். ஸோ பாருங்கள், ரொம்ப கலக்கலான பஞ்சாபி ஸ்டைல் தோக்லா உங்களுக்காகவே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் உங்களுக்கு வரதா டிஃப்ரெண்ட்ஸான ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.